ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்து விடலாம். இதை நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பிஸ்கெட்டை நம்ம வெளியில் 7 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் கோதுமை மாவு, வெல்லம், கொப்பரை தேங்காய் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஹெல்த்தியான பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1 கப் துருவன வெல்லம் சேர்த்துக்குங்க. நீங்கள் இந்த வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப் வெதுவெதுப்பான பால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் இடையில கலந்து விடுங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி 250 ml கப்பில் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லைனா 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் ரவை சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. மிக்ஸி ஜாரில் 1/2 கப் கட் பண்ண கொப்பரை தேங்காய் சேர்த்துக்குங்க. வாசனைக்காக 5 ஏலக்காய் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சிருங்க. உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இல்லைனா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தேங்காவை இந்த மாதிரி அரைச்சிட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா மாவில் சேர்த்துக்குங்க. இந்த தேங்காவை நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கோதுமை மாவு, ரவை கூட சேர்த்துருங்க. இது கூட ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் உருக்கி சேர்த்துக்குங்க. நம்ம சேர்த்திருக்கிற நெய் மாவு முழுக்க பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மாவை கையில் எடுத்து இந்த மாதிரி அழுத்தி பிடிக்கும் போது கொழுக்கட்டை மாதிரி நல்லா பிடிக்க வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். மாவு இப்படி அழுத்தி பிடிக்கும் போது பிடிக்க வரலனா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். வெல்லம் பாருங்கள், இந்த அளவுக்கு கரைஞ்சிருக்கணும். சரியாக கரையாமல் இருந்தால் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி அதுக்கப்புறமா மாவில் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த வெல்லத்தை நான் வடிகட்டிக்க போகிறேன். வடிகட்டின வெல்லம் இப்போ நமக்கு 1 கப் இருக்குது. இப்போ இந்த வெல்லம் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. எடுத்த உடனே அதிகமாக பால் சேர்த்துடக்கூடாது. ஒவ்வொரு ரவை மாவை பொறுத்து நமக்கு பால் அதிகமாகவோ குறைவாகவோ தேவைப்படும். இந்த 1 கப் பால் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் நார்மல் வாட்டர் கூட கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைனா காய்ச்சி ஆற வச்ச பால் கூட நீங்கள் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவை நம்ம பூரி மாவு பதத்தில் பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. இப்போது 1 கப் பாலையும் நான் சேர்த்துட்டேன். எனக்கு இந்த பால் பத்தாதனால நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சிருக்கேன். உங்களுக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்து கூட பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவை நம்ம இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். இப்போ இந்த மாவுக்கு நம்ம ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுக்க போகிறோம். இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த மாவை 3 உருண்டைகளாக பிடிச்சிக்குங்க. இந்த மாதிரி உருண்டைகளை பிடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. உங்களுக்கு தேவையான மாவை மட்டும் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற மாவை காஞ்சி போகாமல் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மாவை இந்த மாதிரி நீளமாக உருட்டிக்குங்க. ரொம்ப மெலிசாக உருட்டிடக்கூடாது. கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி பார்த்து உருட்டிக்குங்க. மாவு ஒரே ஷேப்பில் இருக்கணும். ஒரு பக்கம் தடிமனாகவும் ஒரு பக்கம் மெலிசாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு உருட்டிக்குங்க. கத்தி வச்சுட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிடுங்க. நீங்கள் இதே ஷேப்பில் கூட எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஸ்கொயர் ஷேப்பில் தான் செய்ய போகிறேன். எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஷேப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கூட இதை நீங்கள் செஞ்சுக்கலாம்.
மாவு கிராக்காக இருந்தால் அதை நல்லா அழுத்தி விட்டுருங்க, இல்லைனா எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், நமக்கு ஸ்கொயர் ஷேப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை லைட்டாக கத்தி வச்சுட்டு கட் பண்ணி விடுங்க. ரொம்ப ஆழமாக கட் பண்ணிடாதீங்க, எண்ணெயில் போடும்போது தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவுலையும் ரெடி பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்டையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வறுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வறுத்துக்கலாம். எண்ணெயை மீடியமான சூட்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப எண்ணெய் சூடாக இருக்கக்கூடாது. ஒரு சின்ன துண்டு மாவை எண்ணெயில் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். எண்ணெயில் மாவு போட்ட உடனே இந்த மாதிரி ஸ்லோவாக தான் கொதிக்கணும், ரொம்ப தளன்னு கொதிக்கக்கூடாது. அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பிஸ்கெட்டை எண்ணெயில் சேர்த்துக்குங்க. இந்த பிஸ்கெட்டை நம்ம ரொம்ப பொறுமையாக தான் வேக வைக்கணும். எண்ணெயில் பிஸ்கெட் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்தால் பிஸ்கெட் மேலே நல்லா வெந்துடும், உள்ள மாவாக தான் இருக்கும். அதே மாதிரி பிஸ்கெட்டை போட்ட உடனே கரண்டியை வச்சு கிளறக்கூடாது. 5 நிமிஷம் நல்லா வேக வச்சதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. இப்போ எனக்கு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்குன்னு. இதே மாதிரி 2 பக்கமும் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக விடுங்க. பிஸ்கெட் திருப்பும் போது ரொம்ப பொறுமையாக தான் திருப்பணும், வேகமாக திருப்பினீங்கன்னா பிஸ்கெட் உடஞ்சி போயிடும். எல்லா பிஸ்கெட்டும் திருப்பி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்குன்னு. இது இன்னுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இதே மாதிரி திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வேக விடுங்க. இந்த பிஸ்கெட் நல்லா வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம பிஸ்கெட்டெல்லாம் வெளியே எடுத்துடலாம். இதுக்கு மேலே பிஸ்கெட்டை நம்ம வேக வச்சோன்னா பிஸ்கெட் ரொம்பவே கரிஞ்சு போயிடும். பிஸ்கெட்டில் இருக்கிற எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லா பிஸ்கெட்டையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணிடுங்க. நல்ல முறுமுறுன்னு ஃப்ளேவர்ஃபுல்லான பிஸ்கெட் நமக்கு இப்போ ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக உடையுதுன்னு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே பிடிக்கும். இந்த பிஸ்கெட்டை நீங்கள் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட செய்யலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடும். முடிஞ்ச வரைக்கும் கொப்பரை தேங்காய் சேர்த்து செய்யுங்க. நார்மல் தேங்காய் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிப்பியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.